உன்னுடைய ஆசைகள் எல்லாம் கனவாகி போகாது. நான் அதை நிச்சயமாக நிறைவேற்றிக் காட்டுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் அன்பு பிள்ளையே, உனக்கு நல்ல செய்தியைத் தர, நீ வேண்டியதை உன்னிடமே சேர்க்க காலையிலேயே உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் உன் சாயப்பா. குழந்தையே, கண்ணாடி துண்டும் கற்கண்டும் பார்க்க ஒன்றாகத்தான் தெரியும். ஆனால் சுவைக்கும் பொழுதுதான் தெரியும் எது இனிக்கும் எது கிளிக்கும் என்று. அப்பொழுதுதான் தெரியும். அதுபோலத்தான் நம்மை சுற்றி இருக்கும் அனைத்து உறவுகளும். பழகிவிட்டதுதான். அப்பொழுதுதான் தெரியும் யார் உண்மையாக இருக்கிறார்கள் என்று, யார் நம்மிடம் பொய்யாக நடந்து கொள்கிறார்கள் என்று. என் பெயரை உச்சரிக்கும் எவருமே உதவி என்று சொல்லவே மாட்டார்கள். உதவி என்று தவித்து கொண்டிருக்கவும் மாட்டார்கள். உன்னுடைய ஆசைகளெல்லாம் கனவாகி போகாது என் பிள்ளையே. உன் ஆசைகளெல்லாம் பல மடங்கு நிறைவேற்றி தரும் வேளையில்தான் நான் இறங்கி இருக்கிறேன். அதை சர்வ நிச்சயமாக முடித்தே தீருவேன். இனிதான் உனக்காக வாழ்க்கையை வழங்கப் போகிறேன் குழந்தையே. கண்ணிமைக்கும் நேரத்தில் உனக்கு சுக்கிர திசையை வழங்கி ராஜபோக வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகிறது. அன்புடனும் பக்தியுடனும் யார் ஒருவர் எனக்கு ஒரு இலை, பால் அல்லது தண்ணீரை சமர்ப்பிக்கிறார்களோ, அந்த தூய்மையான அன்பு காணிக்கையை ஆர்வத்துடனும் தாமதமின்றியும் என்னால் ஏற்றுக்கொள்ளப்படும் பிள்ளையே. எந்த நேரத்திலும் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. எப்பொழுதும் நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லது நடக்கும் குழந்தையே. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருக்கிறேன். உனக்கு நல்லது நடத்தாமல் வேறு யாருக்கு நடத்தி வைக்கப் போகிறேன்? உன் கண்ணில் வரும் கண்ணீரை துடைக்க நானே நேரில் வரப்போகிறேன். நானே உனக்கு துணையாகவும் இருப்பேன். அவசரப்படாமல் இரு. அனைத்தும் உன்னை தேடி வரும் காலம் வரும், நிச்சயமாக வரும். அதுவரை பொறுமையாக காத்திரு. நீ இதுநாள் வரை எதற்காக காத்திருந்தாயோ, எந்த நல்ல காலத்திற்காக காத்திருந்தாயோ, அந்த நல்ல காலமே உன்னை தேடும் நேரம் நெருங்கிவிட்டது குழந்தையே. எதற்கும் அவசரப்படாமல் இரு. அனைத்தும் உன்னை தேடி வரும் நேரமெல்லாம் நெருங்கி இருக்கிறது. நம்பிக்கையோடு காத்திரு. இதுநாள் வரை பொறுமையாக காத்திருந்தாய் அல்லவா? உன் பொறுமைக்கான பரிசு உனக்கு கூடிய விரைவில் கிடைக்கப் போகிறது. உனக்கான அந்த நல்ல காலம் வரும். யாருமே எனக்கு இல்லை என்ற எண்ணத்தை உன் மனதில் ஏற்படுத்தி கொள்ளாதே. உனக்காக உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக நீ அந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறாய் மீண்டும் மீண்டும்? உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் பொழுது உனக்கு அந்த எண்ணம் வரவே கூடாது. அது வருவது தவறு குழந்தையே. திருத்திக்கொள் உன் மனதை. உன் சாயப்பா உனக்காகவே இருக்கிறேன் என்பதை மறந்து போகாதே. என்றும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். எப்பொழுதுமே நல்ல விஷயத்தில் மட்டுமே கவனம் செய்து கொண்டே வந்தால் உன்னுடைய எண்ணம் தூய்மையாகவே இருக்கும். உனக்கான வாழ்வும் எனக்கானதல்லவா? அப்படி இருக்க நான் உனக்கு உதவி செய்தாமல் உன் வாழ்க்கையை சிறப்படைக்க வைக்காமல் இருந்து விடுவேன் என்று நீ நினைக்கிறாயா? நிச்சயமாக மாட்டேன் என் குழந்தையே. நான் ஏன் உன்னை காரணமே இல்லாமல் வருத்தப் போகிறேன்? உனக்கான நல்ல காலம் எது என்பது எனக்கு தெரியும். அது வரும் நேரம் என்னுடைய திட்டமும் உனக்கு புரியும். நான் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறேன் உனக்காக என்பதும் உனக்கு மிக தெளிவாகவே புரியும். தைரியமாக இரு. எதையும் சகித்து கொண்டிரு. தைரியமாக அனைத்தையும் தாண்டி சென்று கொண்டே இரு. வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் நம்பிக்கையோடு. சாயி எப்பொழுதுமே உனக்கு முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் வந்து கொண்டே இருக்கிறேன், அருகில் நின்று கொண்டே இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பேன் என் பிள்ளையே. நான் ஒன்றை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் பல சமயம் குழப்பமான மனநிலையில் நீயே அதை விட்டு விலகி சென்றாலும் கூட அது நிச்சயமாக உன்னை வந்தடைந்தே தீரும் என் குழந்தையே. நான் உன்னிடம் நிச்சயமாக அதை சேர்த்தே தீருவேன். காரணமில்லாமல் நான் எதையும் செய்யவே மாட்டேன். தைரியமாக இரு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்தும் கூட மறந்து விடாதே.
நம் சாயப்பா நமக்கு உதவவே மாட்டார் என்று மட்டும் நினைத்து விடாதே. ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு துணையாக வந்து உனக்கு உதவி புரிந்து கொண்டுதான் இருப்பேன். யாருடன் பழகினாலும் பழகிய முதல் நாளில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாயோ அதே முக்கியத்துவத்தை கடைசி நாள் வரை கொடுக்க பழகு. அப்படி இருக்க முடியாது என்று நினைத்தால் பழகாமலேயே இருந்து விடலாம். நேரத்திற்கேற்பவும் தேவைக்கேற்பவும் மாறும் மனம் உங்களிடம் இருக்கலாம். ஆனால் அதை தாங்கிக் கொள்ளும் மனம் எல்லோரிடத்திலும் இருப்பதில்லை. உன்னை போல் மற்றவர்களையும் சரிசமமாக எண்ணி விடாதே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தோற்றத்தை பெற்றவர்கள், குணாதிசயங்களை பெற்றவர்கள். ஒவ்வொருவருக்கும் வேறு விதமாக சிந்தனைகளும் எண்ணங்களும் இருக்கும். அன்பால் ஏமாற்றியவர்களுக்கு நிச்சயமாக நாம் ஒரு நாள் நினைவுக்கு வருவோம். அந்த நாள் அதே அன்பால் அவர்களும் பிறரிடம் ஏமாறும் நாளாகத்தான் இருக்கும். அந்த நாளில்தான் நாம் ஒருவரை ஏமாற்றினோமே என்ற எண்ணம் அவர்களுக்கு தோன்றும். இதுவரை உன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் உன் கர்மாவின் வினைகள் படித்தான் என்ற முழுமையாக நம்பிக்கை வைத்துக்கொள். இனி நடக்கப் போவது அனைத்தும் உன் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தால் என்ற நம்பிக்கை உன் மனதில் வந்துவிட்டால் முதலில் உன் வாழ்க்கையிலிருந்து அனைத்தையும் மாற்றிவிடு குழந்தையே. உன் வாழ்க்கையிலிருந்து என்னென்ன மாற்றங்களை மாற்ற வேண்டும் என்று முதலில் உன் மனதை கேட்டுப்பார். நீ என்னென்ன மாற்ற வேண்டும் என்பது உனக்கு நன்றாகவே புரியும். தனியாக ஒரு இடத்தில் உட்கார்ந்து உன்னை பற்றி முழு சிந்தனை செய். தினமுமே பல நேரங்களை நாம் பல விஷயத்திற்காக பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். அழுவதற்கு பயன்படுத்துகிறோம், புலம்புவதற்கு பயன்படுத்துகிறோம், நம் வேலையை செய்வதற்கு பயன்படுத்துகிறோம், பிரார்த்தனை செய்து கொள்வதற்கு பயன்படுத்துகிறோம். இப்படி ஒவ்வொரு நிமிடத்தையும் வெவ்வேறு விதமான செயல்களை செய்வதற்கு பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். அப்படி அந்த நேரத்தை ஒரு சில நிமிடம் நாம் நம் வாழ்க்கையை எப்படி மாற்றுவது என்ற சிந்தனை செய்வதற்காக பயன்படுத்தினால் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை நிகழ்த்தி நம் வாழ்க்கையில் நாம் வெற்றி அடையலாம் என்ற சிந்தனை, புதுவிதமான ஒரு நம்பிக்கை நம் மனதில் தோன்றதான் செய்யும். உனக்கு துணையாக எப்பொழுதும் அப்பா இருப்பேன், உன்னை வெற்றியடைய செய்வேன் என்று நம்பிக்கை முழுவதுமாக உன் மனதில் இருந்தால் போதும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ வென்றே விடலாம். உனது வழிகளெல்லாம் பறந்து போகும். அவைகள் உன்னை முள் போல் குத்தும் அளவிற்கு இருக்கலாம். ஆனால் அவற்றை அகற்ற நான் உன்னிடத்தில் இருக்கிறேன். கஷ்டம் என சொல்லிக்கொண்டு இருப்பதால் நீ எதிர்கொள்ளும் கஷ்டம் மேலும் கடினமாகத்தான் இருக்கும். படிகளில் மேலே அடியெடுத்து வைக்கும் போது உன் கால்களின் வேகத்தை கவனித்துப்பார். அதேபோல் நீ கீழே அடியெடுத்து வைக்கும் போதும் உனது அடிகளை கவனித்துப்பார். இரண்டும் ஒன்று போல்தான் இருக்கும். ஆனால் நீ எடுத்து வைக்கும் அடியில் மேலேயும் கீழேயும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கிறது தானே. வாழ்வில் ஒருவருக்கு வரும் மேலோங்கிய நேரத்தில் அவர்களுக்கு எல்லாம் உயர்வாகத்தான் இருக்கும். அதேபோல மேலே ஏறிய அடிகள் மீண்டும் கீழே நோக்கி அடிகள் வரத்தான் செய்ய வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் ரகசியம். வாழ்வில் உயர்வு தாழ்வு ஏற்றம் இறக்கம் எல்லாம் யதார்த்தம்தான், இயல்புதான். ஆனால் அதை புரிந்து கொண்டு நீ எடுக்கும் அடிகளில் உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு கடினங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ அடிகளை எடுத்து வைக்க வேண்டும். அதுதான் நீ வெற்றி அடைவதற்கான வாழ்க்கையின் சூட்சுமம். வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வட்டத்தின் வடிவுதான். அதனுள் நமக்கு நாம் ஈட்டுக்கொள்ளும் அளவுகோல் என்பது நம்மை எச்சரிக்கும் அபாயமணிதான். போகும் அடிகள் சரிதான். அவைகள் உன்னை கொண்டு போகும் திசை சரியானதா என்று உன் மனதில் உனக்கு எழும் எச்சரிக்கை மணியாய் என் குரல் எப்பொழுதும் இருக்கும் என் பிள்ளையே. அந்த வட்டத்திற்குள் மாயை என்ற நிழல் பின்தொடர்ந்தால் உன்னுள் நீ போடும் வட்டத்திற்குள்ளேயே மாயையின் ஆதிக்கம் ஆரம்பிக்கும். அது என்னிடமிருந்து உன்னை தூரப்படுத்தி ஆசைகளை அருகில் கொண்டு வர வைக்கும்.
அவற்றை தடுக்க உன்னை அந்த வட்டத்திற்குள் இருந்து இழுத்து கொண்டு மேலோங்கி நீ வரவேண்டும். அதற்காக நான் என் கைகளை உனக்குத் தருகிறேன். என் பலத்தின் மொத்தமாக உன்னிடம் காண்பாய். காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்லுவது என்று உனக்கு நான் கூறுவதன் காரணம் புரிகிறதா? உனது பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் நிலைத்து நிம்மதியான வாழ்வை உருவாக்குவதற்காகத்தான் என்றும் என் அரவணைப்பில் வளர்த்து நான் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறேன். எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ சர்வ நிச்சயமாக வாழ்வாய். இது உன் சாயப்பா உனக்கு தரும் சத்திய வாக்கேதான். மனபாரம் தாங்காமல் தவித்து கொண்டிருக்கிறோமே என்று நினைக்காதே. உன் மனம் சந்தோஷப்படும் அளவிற்கு நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடப்பதற்காகத்தான் இந்த ஒரு சோதனை வந்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். துயரங்களை சந்திக்கிறோமே என்று வருந்தாதே. அந்த துயரங்களோடு எதிர்த்து போராடு. என்னுடைய உதவி உனக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். எல்லாம் நமக்கு எதிராக நடந்து கொண்டே இருக்கிறதே என்று வருத்தப்படாதே. மறுகணமே எல்லாம் சரியாவதை நீயே உணர்ந்து கொள்வாய். நான் ஒளி ரூபமாக உன் முன்னே இருப்பேன். கொடுக்க வேண்டிய சமயத்தில் எல்லாம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உடைந்த உன் மனதை சரி செய்வேன் உன் சாயி தேவா. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது, நிகழத்தான் போகிறது. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. அனைத்திற்கும் பாதுகாவலனாக சாட்சியாக நான் எப்பொழுதுமே உன் அருகில் இருந்து கொண்டே இருக்கிறேன். கவலையோடும் கண்ணீரோடும் வரவேண்டும் நீயே சாயிநாதா, வரம் தேட வேண்டும் சாயிநாதா என்று கூப்பிட்டு கொண்டே இருக்கும் என் பிள்ளையோடு உன்னப்பா பேச வந்திருக்கிறேன். வரங்களை அள்ளி அள்ளி கொடுக்கவே நான் வந்திருக்கிறேன். உனக்கு தேவையானது என்னவோ, எதை கொடுத்தால் சந்தோஷமாக இருப்பியோ என்று நான் யோசித்து அதை உன் வாழ்க்கையில் சேர்த்து கொண்டே இருப்பேன். இது உன் சாயியின் வாக்கு. உன் எதிர்காலம் சர்வ நிச்சயமாக மாறும். நான் அதை மாற்றியமைப்பேன். உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் பரிசு இதுதான். உன்னுடைய அன்பை அலட்சியம் செய்தால் அதற்கான நிலையை அவர்கள் நிச்சயமாக அடைவார்கள். நான் உனக்காக அன்பை பொழிய, பாசத்தை கொடுக்க எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. உன் வாழ்க்கை என் கையில் இருக்கிறது குழந்தையே. கவலைக்கான மாபெரும் வெற்றியை நான் உன்னை நோக்கி கொடுத்து கொண்டே இருப்பேன். நீ என்னுடைய பொக்கிஷம். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு நல்லது செய்ய போகிறேன்? நடப்பது என்ன என்று தெரியாமல் அப்பாவியாக இருக்கிறாய். நடக்கப் போவதும் என்ன என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அதனால்தான் வரவேண்டும் நீங்களே சாயிநாதரே என்று எப்பொழுதும் என்னை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாய். வரவேண்டிய நேரத்தில், கொடுக்க வேண்டிய சமயத்தில், தீர்க்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் உனக்கு சுபமாக நடக்கும், சுகமாகவும் இருக்கும். நான் அனைத்திற்கும் சாட்சியாக உன்னுள்ளே இருந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கே எல்லாம் புரியும். சரியான நேரத்தில் உனக்கு எல்லாம் புரியும். நான் உனக்கு புரிய வைப்பேன். அனைத்தையும் நானே நடத்துகிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. எனக்கு நானாகவே செய்கிறேன் என்ற எண்ணத்தை வரவிடாதே. நான் துணையாக இருப்பேன். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன்பாகவே அதை களைந்து விடுகிறேன். நான் உன்னுடனேயே வந்து கொண்டிருப்பதை நீ மறந்தால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தையே? நான் இருக்கிறேன். ஒரு அன்பு நம்மை விட்டு விலகும் பொழுது நமக்கு ஏற்படும் வலி, ஒரு அன்பு நமக்கு கிடைக்கும் பொழுது நம் மனதிற்கு ஏற்படும் ஆறுதல் என்று வாழ்க்கை பல வண்ணங்களாகத்தான் இருக்கும். இவற்றையெல்லாம் நான் அனுபவிக்க விரும்பவில்லை.
இவற்றையெல்லாம் நான் பார்க்க ஆசைப்படவும் இல்லை என்று நீ சொன்னால் கூட அது உன் கையில் இல்லை. வாழ்க்கை என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை. நடப்பவை நடந்தே தீரும். நமக்கு என்று எழுதப்பட்டது நமக்கு வந்தே தீரும். யார் யார் உன் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்று, உன் அருகில் நீ வாழ வேண்டும் என்று தீர்மானிப்பது சாயிநாதரே. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நடந்திராது. கலங்காமல் இரு. நீ கேட்ட அத்தனை விஷயமும், நீ பிரார்த்தித்த அத்தனை வேண்டுதல்களும் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி படிக்கல்லாக மாறும் என்பதை நம்பு. நிச்சயமாக நான் மாற்றியே காட்டுவேன். உன் துன்பங்கள் இன்றோடு விலகப் போகிறது. உன் பிரச்சனை அனைத்தும் நீங்கப் போகிறது. உன் சந்தோஷ காலம் ஆரம்பமாகப் போகிறது. நீ எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தியோடு உன் சாயப்பா உன் இல்லத்திற்கே வந்துவிட்டேன். சாயப்பாவை வரவேற்று சாயப்பாவிற்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு நீ மகிழ்ச்சியாக இரு. அதுதான் எனக்கு வேண்டும். அதை தவிர உன்னிடம் நான் எதையும் விரும்பவில்லை. நீ சந்தோஷமாக இருந்தாலே போதும். என் மனம் குளிரடையும். வாழ்க்கையில் எல்லாம் எப்பொழுதும் ஒன்று போல் இருப்பதே இல்லை. காலம் மாற மாற எல்லாமே மாறும். வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரதான் செய்யும். அதுபோல் வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யும். சூரியன் வந்தவுடன் எப்படி நட்சத்திரங்கள் மறைகிறதோ அதுபோல உனக்கான நேரம் வந்தவுடன் எல்லா துன்பங்களும், எல்லா வேதனைகளும், எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி ஓடிவரும். காத்திரு. அந்த நல்ல நேரத்திற்காக பொறுமையாக காத்திரு. உனக்கான நல்ல அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் வரை பொறுமையாக காத்திரு. தன்னம்பிக்கை என்று மட்டும் உன்னிடல் இருந்தால் போதும். துன்பமெல்லாம் மறைந்தே போய்விடும். வாழ்க்கையில் நிலையானது உறவோ உண்மையோ அல்ல, நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கை மட்டும் உன்னில் இருந்தால் போதும். உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் மகுடத்தை மிக சுலபமாக சூடிக்கொள்ளலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் வலியால் தரும், காயங்களால் தரும் வலியை விட வார்த்தைகளால் தரும் வலியே மிக மிக கொடுமையானதாகவே இருக்கும். எனவே மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த ஒரு வார்த்தை கூட சொல்லிவிடாதே. மறந்தா கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணி விடாதே. மற்றவர்களோடு பேசும் பொழுது சற்று ஜாக்கிரதையாக கையாள பழகிக்கொள் உன் வார்த்தைகளிடம். எல்லோருமே நடந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லோருமே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீயும் அந்த வழியிலேயே பின்தொடராதே. அது உன் வாழ்க்கைக்கு தேவையா? உன் வாழ்க்கைக்கு அது வெற்றியை கொண்டு வருமா என்ற சிந்தனை செய்துவிட்டு பின் அந்த வழியில் தென்படு. பின் அந்த வழியில் செல்லப்பார். எப்பொழுதுமே நிதானத்தோட என்ன செயல் பழகு. அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவாய். நிச்சயமாக உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் சாயி தேவா உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்துவிடாதே, மறுத்தும் விடாதே. உன்னுடைய பாதையை நீயே தேர்வு செய். அப்பொழுதுதான் அந்த பாதையில் நீ வெற்றியடைய முடியும். ஒரு மரம் 1000 தீக்குச்சிகளை உருவாக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு தீக்குச்சி 1000 மரங்களையும் அழித்துவிடும் வல்லமை உள்ளது. அதேபோல் ஒரே ஒரு எதிர்மறை எண்ணம் உன் வாழ்க்கையில் இருக்கும், உன் மனதில் இருக்கும் எல்லா நேர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடும், உன் வாழ்க்கையையே நிர்மூலமாக்கிவிடும். எனவே எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திக்க பழகு. உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களை உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய செய்யும். எதிர்மறையான எண்ணங்கள் உன் வாழ்க்கையையே அழித்துவிடும். எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திக்க பழகு. நேர்மறையாக உன்னுடைய சொற்கள், நேர்மறையாக உன்னுடைய எண்ணங்கள், நேர்மறையான உன்னுடைய செயல்களே உன்னை நிச்சயமாக வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். அந்த வெற்றி பாதையில் உன்னை வெற்றியடைய வைக்க நான் உனக்கு உறுதுணையாக எல்லா திசைகளிலும் இருந்து உனக்கு அருள் புரிந்து ஆசிர்வாதத்தை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பேன். உன்னுடைய எண்ணத்தை முதலில் கவனி. நீ நிதானத்தை இழக்கும் பொழுதெல்லாம் உன் மனதில் ஒன்றை தெளிவாக புரிய வைத்துக்கொள். வார்த்தைகள் மிக மிக கூர்மையானது.
எப்பொழுதுமே அது நம்மை சிதைக்கக்கூடும் என்பதை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள். மௌனமாக இருப்பது எதுவுமே தவறில்லை. உன் மௌனம் மற்றவர்களுக்கு நிம்மதியை தருமாயில் நீ மௌனமாக இருந்துவதே அவர்களுக்கு நீ செய்யும் மிகப்பெரிய பொக்கிஷமாகவே இருக்கும். மௌனமாக இருந்து பார், அது மற்றவர்களுக்கு உதவுமாயின் மௌனமாகவே இருந்து விடுவதுதானே. அதில் என்னதான் குழப்பம் உனக்குள்? எப்பொழுதுமே நம்பிக்கையோடு, தைரியத்தோடு, பக்தியோடு சாய்பாபா மேல் முழு நம்பிக்கையை வைத்துவிட்டு பிரார்த்தனையை செய்து கொண்டே இருக்கலாம். நம் அனைத்து பிரார்த்தனைகளையும் பாபா நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஷீரடி பாபாவின் நிறைவான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாமா? வெகு நாட்களாக போராட்டத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் நிம்மதி என்ற சொல்லிற்கே இடமில்லாமல் இருக்கிறது. என் வாழ்க்கையில் அந்த நிம்மதியை தாருங்கள் என்று என்னிடம் கையேந்தி பார்த்து என்னிடம் காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, சட்டென என் கைகளை இறுக பிடித்துக்கொள். கூடிய விரைவில் உன் வாழ்வில் இன்பங்கள் துளிர்க்க செய்யும். நம்பிக்கையோடு இரு. உனக்கான இன்ப அதிர்ச்சி உனக்காக மங்களகரமாகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் மங்களத்தை நிகழ்த்த உன் சாயப்பாவும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை கரை ஏற்றுவதற்காகத்தானே இந்த அப்பா அவதாரம் எடுத்திருக்கிறேன்.